ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 13 டாக்குமெண்ட்ரிங் மை ஜேர்னி இன் சைபர் செக்யூரிட்டி. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டு கிளம்பியும் ஜங்ஷனுக்கு ரீச் ஆயாச்சு. ட்ரெயினை பிடிச்சி 8:30க்கெலாம் ட்ரிச்சி ரீச் ஆயாச்சு. அப்புறம் நண்பருக்கு மார்க் ஷீட் வாங்கணும்னு சொன்னார். மார்க் ஷீட் வாங்குறதுக்காக அவரோட காலேஜுக்கு போகணும். காலேஜுக்கு போகும்போது இடையில இன்னொரு நண்பர் வேறு ஜாயின் ஆனார். நண்பரோட நண்பர் அவரோட சேர்ந்து நம்ம திருச்சி நேஷனல் காலேஜுக்கு போயாச்சு. இது 100 வருஷம் பழமையான காலேஜ் அப்படியெல்லாம் சொன்னாங்க. அப்படியே நண்பரோட பேசிக்கிட்டு நம்ம ஆஃபீஸ் ரூமுக்கு போயாச்சு. ஆஃபீஸ் ரூமில் போனால் இங்கே கிடையாது, மேலே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேலே போய் நண்பரோட சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு அவங்களோட காலேஜை கொஞ்சம் நேரம் சுற்றி காமிக்கிறேன்னு சொன்னாங்க. சுற்றி பார்க்கலான்னு உள்ளே போனால் யாருமே இல்லை. இப்போ தான் காலேஜ் ஸ்டார்ட் ஆகிற டைம்ங்கிறனால இன்னும் யாரும் வரல. அதுக்கப்புறம் அங்கிட்ட இங்கிட்ட எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு அவங்களோட பழைய கிளாஸ்லாம் கூப்பிட்டு போனாங்க. நல்லா சுற்றி பார்த்து வெளியே நண்பரோட காசுலேயே ஒரு மில்க் ஷேக்கை குடிச்சிட்டு திரும்ப ரிட்டன் மொட்டை வெயிலில் லொங்கு நடந்து போய் ஒரு 10 மணிக்கெல்லாம் கிளாஸ் ரீச் ஆயாச்சு. கிளாஸ் ரீச் ஆகி இப்போ ரொம்ப வெயில்ரா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனால் மேலே கிளாஸில் தம்பி உங்களுக்கு கீழே அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. கீழே இறங்கி போனால் இன்றைக்கி வீலான் கிளாஸு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா தூக்கமாக தான் இருந்துச்சு. அப்படியே தூக்கத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு கிளாஸை முடிச்சுட்டு நானும் நண்பரும் மதியானத்து சாப்பாடு கொண்டாடல போய் சாப்பிட்டு அப்புறம் நண்பர் ஏதோ வாட்ஸ்அப்பில் லேப்டாப்பில் ஏதோ ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் நானும் பக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் அனிமையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அவர் ஒரு முரட்டு அனிமே ஃபேனு, அதனால் அனிமையை பார்த்துக்கிட்டு இருந்தார். நான் காலேஜ் நெக்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு வழியாக இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா லைக், ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஜங்ஷன் உள்ளே போய் பார்த்தா ஏன்னா நாய்க்கு கூட ஆள் இருக்குது நம்ம காலையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிப்போச்சு. டிப்ரெஷனோடைய 7:40க்கு ட்ரெயினை விட்டு இறங்கி பஸ்ஸை பிடிச்சி ஒரு மூலையில் உட்காந்தாச்சு. டிப்ரெஷன் அதிகமாகிற மாதிரி லவ் ஃபெயிலியர் சாங் வேறு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை கேட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஊர் வந்துடுச்சு. அப்புறம் இறங்கி அம்மாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவங்க வரவும் வீட்டுக்கு போய் புக்கை ரீட் பண்ணிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டேன். இன்றைக்கி அவ்வளோதான்.